மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட கோரிக்கையுடன் தேமுதிக தரப்பு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. இதன் தொடர்ச்சியாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற சந்திப்பில் மு.க.ஸ்டாலின் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது இரு கட்சிகளும் கூட்டணியை உறுதி செய்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கோவையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஒரே வரிசையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்தது. மேலும் அந்நிகழ்வில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் எல். முருகன் ஆகியோரை பிரேமலதா சந்தித்ததாகவும் செய்திகள் வெளியாகின. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்பு உள்ளது என்ற கருத்தும் பேசப்பட்டது. ஆனால் பின்னர் இந்த தகவல்கள் உறுதி செய்யவில்லை. இந்த நிலையில் திமுக தலைமையகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இந்த முடிவு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியதற்கு ஏற்ப எடுக்கப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்.